இந்த விஷயம் தெரியாமல் முயல் வளர்க்காதீங்க. நீங்கள் வீட்டில் வந்து செல்லப்பிராணியாக ஒரு ஜோடி முயல் வளர்த்தாலும் சரி, ஒரு சில ஜோடி முயல் வளர்த்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு பெரிய பண்ணையாளர் இருந்தால் கூட சரிங்க. நிறைய பேர் வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்த மறந்துடுவாங்க. முயல் வளர்ப்பு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு, அது வந்து நிறைய வருமானம் தரக்கூடிய பிஸ்னஸ் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்க. முயல் வளர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பொறுப்புங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு உயிர், பல உயிர்களுக்கு உணவு அளிக்கிறோம். அதே நேரத்தில் வந்து அந்த உயிர்களுக்கு முயல்களுக்கு ஏதேனும் உடல்நலக் குறை ஏற்படுதா, அதை வந்து நம்ம கவனிக்கணும். அது ட்ரீட்மெண்ட் பண்ணணும். முயல் பண்ணையை டெய்லி சுத்தம் பண்ணணும். இது போல் நிறைய இருங்க. முயல்களுக்கு 50 விதமான வியாதிகள் தாக்கும். அந்த வியாதிகள் என்னென்ன, அதுக்கு என்னென்ன மருத்துவ முறை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ நாங்கள் பார்த்தாச்சுன்னா 2 வேளையும் எங்களோட முயலுக்கு அடர் தீவனம் தான் கொடுத்துட்டு இருப்போம். ஆனால் பார்த்தாச்சுன்னா ஒரு சில முயல்கள் வந்து அடர் தீவனம் போட்டால் சாப்பிடாம கம்முனே படுத்துருக்கும். அப்போ என்னென்னா அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது செரிமான கோளாறு இருக்குது. உடனே அதுக்கு மருந்து கொடுத்துடக்கூடாது. அதுக்கு வந்து வேறு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்குதுங்க. அது வந்து நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய முயல்கள் போட்டு தீவனம் அடர் தீவனம் கொடுத்துனே ஒரு சில பார்த்தீங்கன்னா திடீர்னு அதில் வந்து இடையில வந்து ஒரு முயல் வந்து அடர் தீவனம் சாப்பிடாம கம்முன்னு இருந்ததுன்னா உடனே அதுக்கு என்னென்னா அதுக்கு வந்து அடர் தீவனம் செரிமான கோளாறாக இருக்குதுன்னு பசுதீவனம் போட்டு பார்த்தா பசுதீவனம் அதுக்கு வந்து சாப்பிட எடுத்ததுன்னா அப்போ அது வந்து பசுதீவனம் சாப்பிட்டு அதோட உடல் குறை சரியாயிடுன்னு அது முடிவு பண்ணிடுன்னு அது போல் கொடுக்கணும். முயல் வளர்ப்பு என்பது பல உயிர்களை பராமரிக்கும் ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு வந்து முறையே நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக முயல்ன்றது ஒரு இயற்கை ஜீவனுங்க. அந்த முயலை நம்ம முறையாக பராமரிச்சோன்னா அதே நேரத்தில் அதுக்கு முறையான தீவனம் கொடுத்து முறையான மருத்துவ முறைகள் 50 வகையான வியாதிகள் வரும். அந்த வியாதிகள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுன்னு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக நம்ம பராமரித்து வச்சோன்னா அழகாக அதுங்கெல்லாம் குட்டி போடும். அதுக்கப்புறம் வந்து குட்டி முயலை நீங்கள் விற்பனை செய்கிறதோ இல்லை செமி அடல்ட்டோ இல்லை அடல்ட்டோ விற்பனை செய்து அவரவர் தனிப்பட்ட விருப்பம், இறைச்சிக்கு விற்பனை செய்து அதுபோல் எப்படி வேணாலும் விற்பனை செய்யலாம். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்கிறாங்க. கொரோனா காலத்தில் நிறைய பேர் வந்து குட்டி முயல் விற்பனை செய்தால் லாபம்னு நிறைய பேர் குட்டி முயல் விற்பனை செஞ்சாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களால தொடர்ந்து முயல் வளர்க்க முடியாமல் போயிடுச்சு. அதே போல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இப்போ குட்டி முயல் விற்பனை செய்கிறீங்க, பரவாயில்ல, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் வந்து மீண்டும் அது போல் ஏற்படாமல் பார்த்து கொஞ்சம் உஷாராக நீங்கள் செயல்படுங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய முயல் வளர்ப்பு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பாதிப்படையாமல் தொடர்ந்து முயல் வளர்க்க முடியும். நன்றி, வணக்கம். நான் குணாரா பிட்ஃபார்ம்.